சிம்ம ராசிக்கு வந்து நம்ம கிங் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு ஒரு கார்டு வந்திருக்கு. இதுனா அலைக்கடல், அது நடுவில் ஒரு சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்துல ஒரு ராஜா வந்து உட்கார்ந்துருக்காரு. ஒரு கையில வந்து ஒரு செங்கோல் இருக்கு, ஒரு கையில வந்து ஒரு கப் இருக்கு. ஸோ இது என்ன சொல்லுது? தனக்கு தான் வந்திருக்கு. அப்போ தன் கூட இருக்கிற அமைச்சர்கள், பணியாட்கள், இவங்க எதுவுமே வந்து இவருக்கு சாதகமா இருக்க மாட்டாங்க. அதனால என்ன ஆகும், அவங்க இவங்களை ஏமாத்துற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி பிசினஸ் பண்ணலாம் சார் அவங்க? இந்த காலகட்டத்துக்கு எந்த பிசினஸ் பண்ணக்கூடாது, அமைதியா இருந்துட்டாவே போதும். இந்த மாதிரி வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நெருப்பு தத்துவம் இருக்கிறதால, நெருப்பு தத்துவம் உடம்புல வந்து ஹார்ட், ஸ்மால் இன்டெஸ்டைன், இருதய படபடப்பு, இதய அழுத்தம், இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமா உண்டு. இதுக்கு முன்னாடி நிறைய ராசிகளோட பலன்கள் வந்து நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்தே வந்துட்டு ஜூலை மாதம் வந்துட்டு சிம்ம ராசிக்கு வந்து எப்படி இருக்கும், அவங்களுக்கான பலன்களை வந்து டைரக்ட் மூலியமா சொல்லுங்க சார். கண்டிப்பாமா. ஸோ டேரக்ட் கார்டை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவும் போல நம்ம கிளென்சிங் பண்ணிக்கணும். 3 வாட்டி டேப் பண்ணணும். பழைய பதிவுகள் இருக்கிறதுக்காக நீக்கிறதுக்காக இந்த டேப்பிங். அப்புறம் ஷஃபிள் பண்றது. ஷஃபிள் பண்ண பிறகு இந்த ஒரு கிரீன் கலர் ஒரு வெல்வெட்டு அது மாதிரி தான் போட்டு நம்ம பண்ணணும். எந்த அளவுக்கு ப்ரொசீஜராக நம்ம டேரட் கார்டை பார்க்குறத ஃபாலோ பண்ணோம், அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கரெக்டாக இருக்கும். சி ஷேப்பில் கார்ட்ஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். பலன் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிக்கணும். எல்லாம் வல்ல இறையருள் துணை இருக்கட்டும், குரு வாழ்க, குருவே துணை. சரி, நம்ம வந்து ஒரு கருவி தான். பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குற ஒரு தகவலை எடுக்கிற ஒரு கருவி தான். அதனால ப்ரேயர்ஸ் ரொம்ப முக்கியம். கார்ட்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்டை வந்து ரொம்ப ஸ்லோவாக நம்ம அதிகமாக பயன்படுத்தும். அப்படி ஸ்லோவாக கைகளை நகர்த்தும் போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த கார்டு வந்து ஒரு விதமாக வைப்ரேஷன் கொடுக்கும். எந்த கார்டில் அந்த ஃபீல் கிடைக்குதோ அந்த கார்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ சிம்ம ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்கு பார்க்கலாம். கிங் ஆஃப் கப்ஸ்ன்னு ஒரு கார்டு வந்திருக்கு, தலக்கு தான் வந்திருக்கு. அதை பத்தி டீட்டெயிலா பேசுறேன். சிம்ம ராசிக்கு வந்து நம்ம கிங் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு ஒரு கார்டு வந்திருக்கு. இதுனா அலைக்கடல், அது நடுவில் ஒரு சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்துல ஒரு ராஜா வந்து உட்கார்ந்துருக்காரு. ஒரு கையில வந்து ஒரு செங்கோல் இருக்கு, ஒரு கையில வந்து ஒரு கப் இருக்கு. ஸோ இது என்ன சொல்லுது? தலக்கு தான் வந்திருக்கு. இந்த கார்டு வந்து தலக்கு தான் வந்ததால அந்த அதிகாரத்தை வந்து தவறா அவங்க வந்து பயன்படுத்தி இருக்கலாம். இன்னொரு விஷயம் இதுல என்ன நம்ம பார்க்கணும்னா, அரசன்கிறது அந்த ஈகோவை குறிக்கக்கூடியது. இந்த நெருப்பு தத்துவம் தான் சிம்ம ராசிக்கு கனெக்ட் ஆகும். இப்ப நெருப்பு தத்துவம் பொதுவாகவே வந்து எப்படி இருப்பாங்கன்னா, டக்குன்னு ஷார்ட் டெம்பர் அதிகமா இருக்கும், தலைமை பண்பு அதிகமா இருக்கும், மற்றவங்களை அரவணைச்சு போற பண்பு இருக்கும். இந்த கார்டு தலக்கு தான் வந்ததால தலைமை பண்பு வந்து சரியா அவங்க பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. தனக்கு சாதகமா சுயநலமா பயன்படுத்தி இருக்கலாம். அதனால இன்னைக்கு அவங்க வந்து நிறைய பாதிப்பை வந்து சந்திக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நம்பிக்கையான ஆட்களே கிடையாது. ஏன்னா அரசன் வந்து நேரா வந்தா வேற, தனக்கு தான் வந்திருக்கு. அப்போ தன் கூட இருக்கிற அமைச்சர்கள், பணியாட்கள், இவங்க எதுவுமே வந்து இவருக்கு சாதகமா இருக்க மாட்டாங்க. அதனால என்ன ஆகும், அவங்க இவங்களை ஏமாத்துற மாதிரி இருக்கும். ஸோ கூட இருக்கிற ஆட்கள் கிட்ட கவனமா இருக்கும். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க, பார்ட்னர் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கும். இவங்களை வந்து ஈஸியா வந்து ஏமாத்திடுவாங்க. ஏன்னா இவங்க நேர்மையா இருப்பாங்க, எல்லாரையும் அரவணைச்சு போகணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா மற்றவங்க சுயநலமா யோசிப்பாங்க, இவரை வச்சு எப்படி நம்ம வேலை வாங்கலாம். ஏன்னா லீடர்ஸ் வந்து இங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான், ஃபாலோவர்ஸ் தான் அதிகம். ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டிஸோட ஒருத்தர் இருக்கும்போது அவனை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க காரியத்துக்கு கரெக்டா அவனை பயன்படுத்திக்கிட்டு அவங்க டைம் முடிஞ்சவொடனே அடுத்த வேலையை தேடி போயிடுவாங்க. ஸோ அந்த கிங் ஆஃப் கப்ஸ் என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க கவனமா செயல்படணும். நம்ம சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, செல்ஃப் அனலைசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செயல்படணும். இல்லாட்டி முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளி போடுறது கூட ரொம்ப ரொம்ப நல்லது.
இந்த ஜூலை மாசத்துல இதை அவங்க வந்து கடைபிடிக்கணும். ஒரு பொதுவான விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க. சார் இந்த கார்டுலயுமே எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா பொதுவா எல்லாருமே வந்து இந்த சிம்மம் அப்படின்னா அந்த கிங்க பத்தி தான் சொல்லிருக்காங்க, இல்ல கிங்க சார்ந்த விஷயங்களை பத்தி சொல்றாங்க. சிம்ம ராசிக்கும் கிங்குக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, ஏன்னா இதோட அதிபதி வந்து சூரியன். சூரியன் தான் எல்லாத்துக்குமே வந்து கிங்கு. ஓகே. சூரியனுக்கு கீழே தான் எல்லா விஷயங்களும் வருது. இப்ப சூரியன் எப்படி இருப்பாரு? ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருப்போம். அதிகார மையத்துல இருக்கிறவங்க தான் சிம்மத்தோட கனெக்ட் ஆகுவாங்க. யாரெல்லாம் வந்து ஒரு சேர்மனா இருக்காங்க, இல்ல மினிஸ்டர்ஸா இருக்காங்க, சிஎம்மா இருக்காங்க, அவங்க எல்லாமே சூரியனோட ஆதிக்கம் கண்டிப்பா இருந்தோம். கண்டிப்பா இருந்தாலும் உச்சத்துக்கு போக முடியும். எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு இதுலயும் அவங்க ஒரு உச்சத்துக்கு போறாங்கன்னா சூரியனோட ஆதிக்கம் கண்டிப்பா இருக்கணும். அப்ப சூரியன் தான் அங்க கிங்கா இருப்பாங்க. அதுதான் கிங்குங்கிற கார்டு கரெக்டா வந்திருக்கு. ஓகே சார். ஸோ பொதுவான விஷயங்கள் அவங்களோட பொதுவான பலன்களை பத்தி சொல்லிட்டீங்க. ஸோ இவங்களுக்கு இந்த ஜூலை மந்த் வந்து பொருளாதார நிலை எப்படி இருக்கும் சார்? இவங்க கார்டு வந்து தலைக்கு வந்தாலும் பொருளாதார ரீதியா கொஞ்சம் வந்து அவங்க சிரமமா தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட அதிகார மையம் வந்து சரியா செயல்படாம இருக்கும். இல்ல அவங்களுக்கு ஈகோ பிரச்சனை இருக்கும். அதனால யாரோடையும் ஒத்து போகாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்ப என்ன ஆகும்? அவங்க எடுக்கிற காரியங்கள் வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகாது. அதனால அவங்களுக்கு நிறைய லாஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால இந்த டைம்ல வந்து அதிகமா முதலீடு அதெல்லாம் செய்யாம இருக்கிறது, புதுசா ஒரு தொழில் தொடங்குறது, அதெல்லாமே இல்லாம இருக்கிறது நல்லது. ஓகே சார். ஸோ இந்த மாதிரி தொழில்களுக்கு வந்து பொருளாதாரத்துல வந்துட்டு இந்த டக்குன்னு நீங்க காசு போடுறது அந்த விஷயங்களை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கீங்களே, எந்த மாதிரி பிசினஸ் பண்ணலாம் சார் அவங்க? இந்த காலகட்டத்துக்கு எந்த பிசினஸ் பண்ணக்கூடாது. அமைதியா இருந்துட்டாவே போதும். அவங்க வந்து நஷ்டத்தை வந்து சந்திக்க மாட்டாங்க. நம்ம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா சிம்மம் வந்து எப்படி இருப்பா, சுறுசுறுப்பா இருப்பாங்க, துருதுருன்னு இருப்பாங்க, ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும்ட்டு. அதனாலேயே நிறைய லாஸை வந்து அவங்க சந்திப்பாங்க. ஸோ எப்போ வந்து நஷ்டம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் வருது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா சிம்ம ராசிக்காரங்க அமைதியா இருக்கிறது அவங்களுக்கு முடியாத காரியம். இந்த விஷயங்கள்லாம் நீங்க சொன்னீங்க, இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க சொன்னீங்கல்ல, இதுலயுமே நிறைய பேர்த்தோட ஒரு காமனான டவுட் என்னவா இருக்கும்னா, இந்த லேண்ட் வாங்குறது, ரொம்ப நாள் வந்து ஒரு லேண்ட் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணி அதுல நான் வாங்கலாமா? தொழில நான் போடல, இந்த மாதிரி லேண்ட் வீடு வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் பண்ணலாமா இந்த மந்த்? இந்த டைம் வந்து பண்ண வேண்டாம். ஏன்னா காரணம் தலக்கு தான் வந்ததால, இது நேரா வந்திருந்தா வேற. எல்லாமே வந்து அரசன் கையில செங்கோல் இருக்கு. அது வந்து தலக்கு தான் வந்ததால இப்போ அவனுக்கு ராஜ்யம் சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம முதலீடு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா தவறான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே சார். சோ இந்த விஷயங்கள் வந்து இந்த மந்த் வந்து கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆமா, அமைதி, நிதானம், பொறுமை அதெல்லாம் அவங்க கடைபிடிக்கணும். ஆனா அவங்களுக்கு ரொம்ப டஃபா தான் இருக்கும். ஓகே. அவங்களுக்கு முடியாத காரியம். ஓகே சார். சோ அவங்களோட கல்வி நிலை எப்படி இருக்கும் சார்? எந்த மாதிரி கல்வி முறை வந்து எடுத்தா அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும்? எந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு இருக்குல்ல, அவங்க கல்வி நிலை எப்படி சார்? அவங்க சர்வீஸ் ரிலேட்டடா போலாம். ஃபயர் இன்ஜின் சர்வீசஸ் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த சர்வீஸா இருந்தாலும், மெடிக்கலும் ஒரு சர்வீஸ் தான், அதுவும் அவங்க வந்து எடுத்து சொல்லலாம். நர்சிங் போலாம். சர்வீஸ் ரிலேட்டடா பண்ணா ரொம்ப நல்லது. ஓகே. இவங்களுக்கும் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? வெளிநாடு போய் படிச்சா நல்லா இருக்குமா? இப்போதைக்கு வெளிநாடு முயற்சிகள் அவசியம் இல்ல. ஓகே. என்ன காரணத்தினால வெளிநாடு போறதுக்கு? சோ கார்டு வந்து தலக்கு தான் வந்திருக்குல்ல, தலக்கு தான் வரும்போது என்னன்னா நம்மளோட இந்த அவங்க சொந்த ஊர்லயே போராட்டம் அதிகம். அப்போ ஒரு இடம் மாறி போகும்போது இன்னும் போராட்டம் அதிகமாவே தான் இருக்குமே தவிர சாதகமா இருக்காது. அப்ப நம்ம ஊர்ல இருந்தே அதை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும்போது அந்த ஸ்ட்ரென்த்தையாவது நம்ம காப்பாத்திக்கணும். அதுக்காக நம்ம வந்து இடம் விட்டு இடம் போய் இன்னும் கஷ்டப்படுறதுக்கு தேவையில்லைங்கிறதுக்காக தான் சொல்லப்படும். ஓகே சார். சோ இந்த விஷயங்கள்லாம் நிறைய ஒரு பாசிட்டிவ் தாண்டி நிறைய நெகட்டிவ் இருக்கிற மாதிரி தான் பாக்குறேன் இந்த மந்த் சிம்மராசிக்கு. சோ இவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? எந்த மாதிரி வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கு சான்சஸ் இருக்கு? நெருப்பு தத்துவம் இருக்கிறதால நெருப்பு தத்துவம் உடம்புல வந்து ஹார்ட், ஸ்மால் இன்டெஸ்டைன், இருதய படபடப்பு, இதய அழுத்தம், இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமா உண்டு. சிறுகுடல் பிரச்சனை, சாப்பிட்டோடனே மோஷன் போறது, அந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், அது மாதிரியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஓகே. இந்த விஷயங்களை தவிர்க்கணும்னா எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க மாத்திக்க வேண்டியது இருக்கு? அவங்க வந்து இந்த ஸ்பைசியா சாப்பிடுறது அவங்க கண்டிப்பா வந்து குறைச்சிக்கணும். காரம், உப்பு, புளிப்பு
இதெல்லாம் கொஞ்சம் உணவுல வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டா தான் நல்லது. ஓகே சார். ஸோ ஹெல்த் எல்லாமே நம்ம வந்து இப்ப பேசிட்டே வந்துட்டு இருக்கோம். முக்கியமா நான் உங்கள்ட்ட கேட்கிற அதே கேள்விதான். என்ன தெய்வ வழிபாடு இவங்க வாழ்க்கை முறை மாற்றும்? இந்த மாதம் என்ன தெய்வ வழிபாடு இவங்க பண்ணா நல்லா இருக்கும் சார்? சூரிய பகவான் தான். காலையில சூரியனை வணங்கலாம். காலையில 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள 5 நிமிஷம் நேரடியா கண்ணி வைக்காம சூரியனை பார்த்து பிரேயர் பண்ணலாம். சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். எக்ஸசைஸ் உண்டு. யோகால சூரியனை 12 ஸ்டெப்ஸ் இருக்கு. அது சிம்ம ராசிக்காரங்க பண்ணா பெஸ்டா இருக்கும். சூப்பர் சார். இந்த விஷயங்கள்லாம் இவங்க பண்ணா இந்த மாதம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.